Hi friends, welcome to Nidra Duro channel. 20 நிமிஷத்துல பால் சேர்த்து நல்லா சாஃப்டான மைசூர் பாக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மைசூர் பாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுகள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் மாவு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம மாவை அரிப்பில் வச்சு அரிக்காமல் சேர்த்தோன்னா கண்டிப்பாக கட்டி விழும். அதுக்காக மாவை கண்டிப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் சீனி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெய்யும் மாவும் கலந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நெய் சூடானதும் உருகி கலந்து விடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். மாவு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலையே இந்த மாதிரி நுர மாதிரி வர ஆரம்பிச்சிரும். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மாவோட பச்சை வாசனை போகும். நுர வந்ததும் ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ நல்லா நுர பொங்க இந்த மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த சீனி பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும் மாவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததும் இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாலில் சீனியும் நல்லா கரைஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். கட்டி எதுவுமே இருக்காது. மைசூர் பாக்குக்கு ரொம்ப முக்கியமே கைவிடாமல் கலந்து விடுறது தாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காமல் மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா வரும். பால் சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே மாவு இந்த மாதிரி கொஞ்சம் இறுக்கமாகிட்டே இருக்கும். மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்துட்டே இருக்கும். மாவு கொஞ்சம் இறுக்கமாக ஆக பபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்துட்டே இருக்கும். இப்போ மைசூர் பாக்கு பதம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒன்றாவே சேர்ந்து வரும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது பாத்திரத்தில் பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இருந்தாலே தாராளம் போதுங்க. ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். மாவு எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்ததும் இதை நல்லா ஆற விட்டுறணுங்க. ஒரு 3/4 அளவுக்கு இது நல்லா ஆறி வந்ததும் இதை பீஸ் போட்டு வச்சுருங்க. முழுசாக ஆறினதும் பீஸ் போட்டோன்னா மாவு கொஞ்சம் இறுக்கமாயிரும். அதனால தான். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மைசூர் பாக்கு ஆறிடுச்சுங்க. 3/4 அளவுக்கு ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இனி கடைகளில் வாங்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.